அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்களே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஹெட்டிங் வைஸாக பார்க்குறத நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லிவிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாட் இஸ் லிவிங்னு பார்க்கும்போது என்னென்ன கேரக்டர் இருக்கு அப்படி செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன், growth, மெட்டபாலிசம் இப்படிலாம் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், டாக்ஸானமிக்குள்ள போயிட்டோம். டாக்ஸானமிக்குள்ள போனதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லை, அதுவும் நமக்கு தேவைதான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிலபஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் வேர்டு வாட் இஸ் லிவிங், அதுக்கு அடுத்த வேர்டு வந்து பயோடைவர்சிட்டி. இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா வாட் இஸ் பயோடைவர்சிட்டிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது இருக்கிறதுல த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் இன் ஆர்கானிசம். ஸோ அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா உலகத்தை ரெண்டா பிரிச்சிடலாம். இந்த குளோப் இஸ் a லிவிங் குளோப், another one is a நான் லிவிங் குளோப். உலகத்தில் உள்ளவர்கள லிவிங் திங்ஸாகவும் நான் லிவிங் திங்ஸாகவும் நம்ம பிரிக்க முடியும், உங்களுக்கு தெரியும். இந்த லிவிங் திங்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்லணும்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். பயோஸ்பியர் ஈவன் பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். இதோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிளா இருக்கு. இட்ஸ் a million numbers of species to occupy on the earth. That is called biodiversity. புரியுதுங்களா? இப்போ பயோடைவர்சிட்டிங்கிறப்போ ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலுக்கு வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு பிளான்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொரு பிளான்டோட ஒரே மாதிரி சிமிலரா இல்ல, ஒரு பிளான்ட்டுக்கு யூனிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு பார்க்குறோம். இப்போ பல்வேறு விதமான விலங்குகளும் தாவரங்களும் இந்த பூமி இங்க அப்படி இருக்கு. ஸோ நிறைய வேரியேஷன் இருக்கும். அப்போ அந்த வேரியேஷன் எப்படி பார்க்கலாம், ஸ்பீசியஸ் டு ஸ்பீசியஸ் வேரியேஷன் இருக்கு, ஜெனட்டிக்கல் கேரக்டர்ல வேரியேஷன் இருக்கு, அது வாழக்கூடிய லிவிங் ஜோன்ல ஹாபிடாட்ல வந்து வேரியேஷன் இருக்கு, அது இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டத்துல வேரியேஷன் இருக்கு. சோ many of variation in the biological world. பயோஸ்பியர்ல ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த பயோடைவர்சிட்டி, இந்த பலவிதமான மாறுபட்ட விலங்குகளும் தாவரங்களும் எந்த இடத்துல சார் அதிகமா இருக்கு அப்படின்னா ட்ரோபிக்கல் ரீஜன்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு. ஏன் சார் ட்ரோபிக்கல் ரீஜன்ல அதிகமா இருக்கு? the warm climate suitable for to produce more number of producers. இப்போ இந்த ட்ரோபிக்கல் ரீஜன்ல வந்து அதிகமான வந்து திங்ஸ் வந்து இருக்கு. என்ன காரணம்னா கிளைமேட் வார்மா இருக்கு, அங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால அங்க வந்து லிவிங் ஆர்கானிசத்தோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்புறம் இன்னும் சில இடங்கள்ல வந்து பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கு, நம்ம அதை பார்த்துருவோம். இங்க வந்து பாருங்க, சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். இட் இஸ் a variety and variability of living organism in the earth. வெரைட்டி இருக்கு, வேரியபிலிட்டி இருக்கு. பல வெரைட்டி இருக்கு, வேரியபிலிட்டி இருக்கு. வேரியபிலிட்டினா பலவிதமான மாறுபாடுகள் விலங்குகள் இருக்கு. அடுத்து பாருங்க, பயோடைவர்சிட்டி இஸ் டிபிக்கலி மெஷர், எதை வச்சு நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா ஜெனடிக்ஸ், ஸ்பீசியஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் லெவல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டெரஸ்ட்ரியல் பயோடைவர்சிட்டி தான் அதிக அளவுல இருக்கு. தட் ரீசன் இதை நோட் பண்ணி எக்ஸாம்ல கேட்கலாம். வார்ம் கிளைமேட் அண்ட் ஹை பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. வார்ம் கிளைமேட்டா இருக்கிறதுனால நிறைய ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பயோடைவர்சிட்டி நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் தி எர்த். இதுவும் எக்ஸாம்ல கேட்கலாம். இப்போ பயோடைவர்சிட்டி வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கா, வேரியபிலிட்டினா இல்லவே இல்லை. சில இடங்கள்ல உயிரினங்கள் அதிகமா இருக்கு, சில இடங்கள்ல உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல டெரேஷியன்ல அதிகமான லிவிங் ஆர்கானிசம் இருக்கு. ஈவன் ஒரு டெசர்ட்ல வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு, லிவிங் ஆர்கானிசத்தோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நாட் ஈவனா இல்லவே இல்லை. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, பயோடைவர்சிட்டி ரிச். எங்கெல்லாம் பயோடைவர்சிட்டி ரிச்சா இருக்கு, இதுவும் எக்ஸாமுக்கு தேவையா இருக்கும். tropical forest இது எர்த்ல எத்தனை பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணிருக்குன்னா 10% ஆக்குபை பண்ணிருக்கு. சோ இந்த இடங்களில வந்து பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து மெரைன் பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கிற இடம் எது அப்படின்னா வெஸ்டர்ன் பசிபிக். இந்த பசிபிக் ஓஷன் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜன்ல அதிகமான லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் ஹாட்ஸ்பாட்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கவர்மெண்ட் டு அனௌன்ஸ் சம் ஆஃப் தி பிளேசஸ், தி வேரியஸ் பிளேசஸ் இன் தி வேர்ல்ட் as well as India. So இந்த places வந்து ஏன் அவங்க ஹாட்ஸ்பாட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா they have plenty, the numerous number of variety of species வந்து அங்க லைவா இருக்கு. சோ அந்த இடங்களையும் நம்ம என்ன பண்ண முடியுது, பயோடைவர்சிட்டி பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா due to the environmental changes, இன்னைக்கு உலகத்துல குளோபல் வார்மிங் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் வரதுனால அது என்ன பண்ணுதுன்னா கட்டாயமா வந்து மாஸ் லெவல்ல எக்ஸ்டிங்ஷன், இந்த பயோடைவர்சிட்டிக்கு வந்து அழிவை உண்டு பண்ணுது. சோ இதுதான் வந்து பயோடைவர்சிட்டிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அஸ் வெல் அஸ் ஏற்கனவே பயோடைவர்சிட்டில எவ்வளவு ஸ்பீசியஸ் இருக்கு அப்படிங்கறத போன வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் நீட் ஃபார் கிளாசிபிகேஷன். என்ன பார்க்க போறோம், நீட் ஃபார் கிளாசிபிகேஷன். இப்போ இந்த கிளாசிபிகேஷனோட தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். நீட் ஃபார் கிளாசிபிகேஷன். இப்போ உதாரணத்துக்கு
உலகம் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் எவ்வளோ உயிரினங்கள் உண்டாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த ஒரு உயிரினத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்கு. நம்ம பார்க்குறோம் பயோடைவர்சிட்டி நடத்தும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவ்வளோ வேரியேஷன் இருக்கு. ஸ்பீசியஸ் லெவலில், ஈவன் அதோட ஈகோசிஸ்டம் லெவலில், ஜெனட்டிக் லெவலில், எல்லா லெவல்லையும் வேரியேஷன் இருக்கு. அவ்வளோ மில்லியன் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும், இல்லை ஒன்றுக்குள்ள ஒற்றுமைகளை பார்க்கணும், சிமிலாரிட்டிஸ் அனலைஸ் பண்ணணும், இல்லை வேரியேஷன் அனலைஸ் பண்ணணும், அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா கட்டாயமாக அது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். இதனால தான் நமக்கு என்ன தேவைப்படுது, கிளாசிஃபிகேஷன் தேவைப்படுது. இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேஸ்ட் அப்பான் தேர் சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகளின் அடிப்படையில் உள்ள விலங்குகளை தனியாக பிரிக்கிறது, இல்லைன்னா தாவரங்களை தனியாக பிரிக்கிறது, இல்லை டிஃபரன்ஸ் அடிப்படையில் பிரித்து வச்சிருது. ஸோ இப்படி நம்ம தாவரங்களை வந்து வகைப்படுத்தும் போது ஈஸிலி டு ஸ்டடி, ஈஸிலி டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸிலி டு டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் த டூ டிஃபரெண்ட் ஸ்பீசியஸ். ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயமாக நமக்கு என்ன வேணும், கிளாசிஃபிகேஷன் வேணும். இப்போ நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன்ல உள்ள பாயிண்ட்ஸை ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணீங்க, ஹிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்க. நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா கிளாசிஃபிகேஷனை பத்தி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு என்னங்கிறத சொல்றேன், கவனிங்க. The arranging of organism into the different group on the basis of similarities and characters. உயிரினங்களை வந்து தன்னுடைய ஒற்றுமையின் பண்புகளின் அடிப்படையில் கூட்டம் கூட்டமா பிரிக்கிறது தான் என்ன பேர் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ நான் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரேன். The living organism have evolved on the earth over the millions of years. உயிரினம் இந்த பூமியில் தோன்றி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னா மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Then point number 2, there is a vast variety of living organisms, so the wide range of variation. இந்த உலகத்துல பலவிதமான உயிரினங்கள் இருக்கு, ஒன்னு ஒவ்வொரு விதமா இருக்கு. வைட் வெரைட்டி ஆஃப் வேரியேஷன் வந்து அதுக்கு இருக்கு, வேரியபிலிட்டிஸ் இருக்கு செய்யுது. பாயிண்ட் நம்பர் 3, some microscopic bacteria. இந்த லிவிங் ஆர்கானிசம்லயே பாத்தீங்கன்னா some of the microscopic bacteria are very minute. It's a micrometer in size, sometimes a nanometer in size, but some of the animals, that means the blue whales and tall trees, the sequoia semperoensis, the redwood trees are very tall. So variation is very huge. ரெண்டு கடையில பாத்தீங்கன்னா வேற்றுமைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வேறுபடுத்தி அறியணும், குரூப்பா பிரிக்கணும் அப்படின்னா we need classification. Then some pine trees, some of the plants to live in 1000 years, more than 1000 years. pine tree லாம் பாத்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட ஆண்டுகள் உயிர் வாழ்றதா இருக்கு. இன்னும் some of the mosquitoes பாருங்க, some mosquitoes are live in a few days, some of the insects live in a one day. சோ இது மாதிரி இருக்கு, லைஃப் டைம்ல நிறைய வேரியேஷன் இருக்கு. சோ இத குரூப்பிங் பண்ணனும்னா we need classification. Then point number 5, some organisms are colorful. சில ஆர்கானிசம் வந்து இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு, அட்ராக்டிவ் நேச்சர் இருக்கு. some of the organisms are colorless. பாத்தீங்களா வேரியேஷன். சோ இது மாதிரி ஆர்கானிசத்தை கிளாசிஃபை பண்றதுக்கு கூட we need classification. Then point number 6, you understand to study the organism to need the classification. ஒரு ஆர்கானிசத்தை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும், அத பத்தி ஸ்டடி பண்ணனும் அப்படினா should we need classification. சோ பாத்தீங்களா கிளாசிஃபிகேஷன் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. Then point number 7, understand the interrelationship. ரெண்டு விலங்குகள் இருக்கு, இல்ல ரெண்டு தாவரம் இருக்குன்னா அந்த ரெண்டு தாவரங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இல்ல வேற்றுமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட we need classification. இப்போ இதோட கண்டினியூவேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 domains of classification நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இப்போ the 3 domains of life, 3 domains of life. இப்போ the 3 domains of life அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனை ப்ரொபோஸ் பண்ணது யார் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காரல் ஓஸ் அப்படின்னு ஒருத்தர். காரல் ஓஸ் இந்த இயர் ஆஃப் 1990, வருஷத்தை மறக்க கூடாது, 1990. காரல் ஓஸ் மட்டும் இல்ல அண்ட் கோ ஒர்க்கர்ஸ், அவரோட சேர்ந்து வேலை பார்த்தவங்க எட்டால் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இவங்க தான் வந்து இந்த 3 domains of classification வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. இவர் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்னா மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஃபீல்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணாரு, எப்படி சார் இந்த கிளாசிஃபிகேஷன் அவர் கிரியேட் பண்ணாரு அப்படின்னா செல் மெம்பரேன், அந்த ஆர்கானிசத்தோட செல் எடுப்பாரு, அந்த செல்லுல உள்ள மெம்பரேன் எடுத்து கிரஷ் பண்ணி லிக்விட் பண்ணி அதுல உள்ள ஆர்ஆர்என்ஏ எடுப்பாரு, எடுத்து அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாருன்னா லிவிங் ஆர்கானிசத்தை பிரிச்சாரு. ஓகே, நம்ம தலைப்புக்கு வந்துடும். 3 domains of living organism வரும். 3 domains. அப்போ அந்த டொமைன்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னா இட் இஸ் a greater than kingdom. கிங்டத்தோட ஒரு பெரிய கேடர்ல உள்ளதா என்னவா இருக்குன்னா டொமைன்.
அவர் என்ன பண்ணாரு, உலகத்தில் உள்ள ஆர்கானிசம் எல்லாத்தையும் 3 டொமைன்ஸா பிரிச்சாரு. மறக்கக்கூடாது, எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த டொமைனுங்கிறது எதோட பெருசு அப்படின்னா கிங்டத்தோட பெருசு, ரைட்டுங்களா? இப்ப 3 டொமைன்ஸா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் டொமைன் அவர் என்ன சொல்றாரு, ஆர்கியா அப்படின்னு சொன்னாரு. செகண்ட் டொமைன் அவர் என்ன சொன்னாருன்னா பாக்டீரியா அப்படின்னு சொன்னாரு. தேர்ட் டொமைன் அவர் என்ன சொன்னாருன்னா யூகேரியா அப்படின்னு சொல்லி 3 டொமைன்ஸா அவர் பிரிச்சாரு. சரிங்களா? இதுல ஆர்கியாவும் பாக்டீரியாவும் பாத்தீங்கன்னா அண்டர் த கேட்டகரி ஆஃப் ப்ரோகாரியோட்ஸ். யூகேரியா என்னவா இருக்கு அப்படின்னா யூகேரியோட்ஸா இருக்கு. இப்போ ப்ரோகாரியோட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், the simple organisms, the microscopic in nature, undeveloped nucleus and without cell organelles except 70s ribosome. But in eukaryotic organism present in higher level of organism, that means of plants and animals, the cell is well developed nucleus as well as it present in all type of cell organelles, especially membrane bound cell organelles. The ribosomes occurs 2 different types, 70s and 80s type. இப்போ நம்ம போர்டுக்கு போயிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ 3 domains of organism அப்படின்னு சொல்லலாம், 3 domains of life அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, கார்ல் வோஸ் in the year of 1990 and co-workers அப்படின்னு சொல்லலாம், எட்டால்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? ரெண்டாவது பாயிண்ட், இவர் எந்த ஃபீல்டு, மைக்ரோபயாலஜி ஃபீல்டு. ஸோ அதனால இவர் என்ன சொல்றோம், மைக்ரோபயாலஜிஸ்ட். எந்த கண்ட்ரிக்காரர், அமெரிக்கன் மைக்ரோபயாலஜிஸ்ட். அப்புறம் இந்த டொமைன்ங்கிறது எதோட பெருசா இருக்கு அப்படின்னா கிங்டத்தோட பெருசு. டொமைன் ஹையர் தென் கிங்டம். நோட் பண்ணி வச்சுங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, இவருடைய அந்த 3 domain of life or 3 domains of organism எதை பேஸ் பண்ணி சார் அவங்க பண்ணாங்க, liquid structure of cell membrane. liquid structure of cell membrane. cell membrane லிக்விட் பண்ணி அதுல இருந்து எதை சார் எடுத்தாரு, RNA. அது பர்టిక్యులரா என்ன RNA, 60s ஸ்னா ஸ்வெட்பர்க் யூனிட், மெஷரிங் யூனிட். இது 16s RNA ஜீன் எடுத்து அவர் என்ன பண்ணாரு, 3 domains of classification மேக் பண்ணாரு. அப்புறம் இந்த பைலோஜெனடிக்கல் ட்ரீ வரைஞ்சாங்க. எதை, 3 domains வச்சு பைலோஜெனடிக்கல் ட்ரீ டிரா பண்ணாங்க. அப்ப அந்த பைலோஜெனடிக்கல் ட்ரீ டிரா பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அங்கேயும் RNA ஜீனை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்க, பைலோஜெனடிக்கல் ட்ரீயை டிரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் here the different 3 domains. The first domain is archaea, second domain is bacteria, third domain is eukaryotes. Here archaea and bacteria under the category of prokaryotes, eukarya under the category of eukaryotes. வெற்றி மாணவர்களே, நான் இப்போ 3 domains ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன டொமைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தேன், யார் டிஸ்கவர் பண்ண அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஒரு டொமைன்ல என்னென்ன டீடைல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கியா, பாக்டீரியா அண்ட் யூகரியோட்ஸ் அப்படிங்கிற எல்லா டீடைலையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். வெற்றியின் வாழ்த்துக்கள்.